சென்னையில் 2025ஆம் ஆண்டில் சைபர் குற்றங்களில் ஈடுபட்டவர்களிடமிருந்து 26 கோடி ரூபாய் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சமூக வலைதளம் மற்றும் செல்போன் மூலம் பேசி பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சைபர் குற்றவாளிகளை கண்டுபிடித்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இழந்த பணத்தை திரும்ப பெற்றவர்கள் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் ஆருத்ரா தரிசன விழாவில் மாணவிகள் 108 பேர் பரதநாட்டியமாடி உலக சாதனை புரிந்துள்ளனர். அப்பனும் அழகனும் என்ற தலைப்பில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்தினர். சிவபெருமானின் திருசூலம் வேல் வடிவில் பரதநாட்டிய கலைஞர்கள் நடனமாடி இசா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். தொடர் விடுமுறையொட்டி சிதம்பரம் அருகே பிச்சாவரம் பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தனர். மேலும் தொடர் விடுமுறை, வார விடுமுறை நாட்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் இருப்பதால் வனத்துறை சார்பில் கூடுதல் படகுகளை இயக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ரம்மியமாக காட்சியளித்த சூப்பர் மூனை அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். நிலவானது பூமிக்கு மிக அருகில் வரும்போது வழக்கத்திற்கு மாறாக 3 மடங்கு கூடுதல் பிரகாசத்துடன் காட்சியளிக்கும். இந்த நிகழ்வை ஆய்வாளர்கள் சூப்பர் மூன் என்கின்றனர். இந்நிலையில் கொடைக்கானலில் ஆரஞ்சு, லேசான மஞ்சள், வெண்மை நிறம் என மாறி ரம்மியமாக காட்சியளித்த சூப்பர் மூனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட அரசாணையில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர்கள் மற்றும் பணியாளர்களை இணைக்க வேண்டும் என அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கூட்டமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜானபோஸ்கோ பிரகாஷ் ஊராட்சி செயலாளர்களை சந்தித்து பேசினார். பின்னர் அவர் அளித்த பேட்டியில் ஓய்வூதிய திட்ட அரசாணையில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர்கள் மற்றும் பணியாளர்களை இணைக்காதது வேதனை அளிப்பதாக கூறினார். மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 4 தொகுதிகளின் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் மயிலாடுதுறையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் தமிழுக்காக உழைத்தவர்களின் பெயர்களை பட்டியலிட்டார். என் மொழியை வளர்க்க, என் மொழியை காக்க, என் மொழி இனத்தை காக்க, நிலத்தை வளத்தை காக்க போராடியவர்கள் எனக்கு 1000 பெரியார் இருக்கும் போது இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர் எனக்கு எப்படி பெரியாரா இருக்கு? பச்சையப்பன் கல்லூரி கட்டி படிக்க வைத்த என் தாத்தன் பச்சையப்ப முதலியார் என்னுடையவன். எத்திராஜ் கல்லூரியை கட்டி படிக்க வைத்தவன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றி கட்டி வைத்து படிக்க வைத்த அண்ணாமலை செட்டியார். தியாகராஜ கல்லூரியை திறந்து படிக்க வைத்த கருமுத்து தியாகராஜ செட்டியார் என் தாத்தன் எங்கள் பெரியார். அழகப்பா பல்கலைக்கழகத்தை கட்டிய என் தாத்தன் அழகப்ப செட்டியார் என்னுடைய பெரியார். எங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் உள்ள சிவகாம சுந்தரி அம்மன் ஆலயத்தில் இளைஞர் ஒருவர் கருவறைக்கு சென்று கலசத்தில் இருந்த பாலை மேலே ஊற்றி தாம் தான் கடவுள் என ரகளையில் ஈடுபட்டார். உடனே அங்கிருந்த பக்தர்கள் அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் அரியலூர் மாவட்டம் வளரக்குறிச்சியைச் சேர்ந்த பட்டதாரி என்பதும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்தது. திருநள்ளாறில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக நடைபெற்றது. நடராஜர் மற்றும் சிவகாமி தாயாருக்கு பூஜைகள் செய்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா டிசம்பர் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 8ஆம் நாளான வெள்ளிக்கிழமை தேரோட்டம் மிக விமரிசையாக நடைபெற்றது. 9ஆம் நாளில் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் 4 ரத வீதிகளில் வீதி உலா வந்த பிறகு நடராஜ பெருமாள், சிவகாம சுந்தரி தாயார் 1000 கால் மண்டபத்திலிருந்து நடனமாடியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் நடன பந்தலில் நடராஜர், சிவகாம சுந்தரி தாயார் 3 முறை மாறி மாறி நடனமாடி காட்சியளித்தது பக்தர்களை பரவசமடைய வைத்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டையில் முட்புதரில் நின்று கொண்டிருந்த கும்பலிடமிருந்து தடை செய்யப்பட்ட 300 வலி நிவாரணி மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 இளைஞர்களும் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும் போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகளை பல்வேறு பகுதிக்கு சென்று விற்பனை செய்து வருவதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் கிராம மக்கள் ஒன்று கூடி வீரபாண்டிய கட்டபொம்மனின் 267வது பிறந்த நாளை கொண்டாடினர். போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான சூளப்புரம், கரட்டுப்பட்டி, சடையாள்பட்டி, கொண்டல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதில் பங்கேற்றனர். முளைப்பாரி, கரகம் ஆகியவற்றை சுமந்தபடியும் தேவராட்டம் ஆடியபடியும் வந்த அவர்கள் அரண்மனை வளாகம் முன்பு உள்ள சிலைக்கு மரியாதை செலுத்தினர். மயிலத்தில் நடைபெறும் இருப்பு பாதை பணிகள் காரணமாக வந்தே பாரத், வைகை எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாமதமாகின. திருச்சியிலிருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயில் சுமார் 30 நிமிடங்களும், வைகை எக்ஸ்பிரஸ் சுமார் 1.5 மணி நேரமும் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் இரு ரயில்களில் இருந்த பயணிகளும் அவதியடைந்தனர். வடசென்னையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி 12 நாட்கள் பரதநாட்டியம் ஆடி சாதனை படைத்துள்ளார். தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த பாத்திர வியாபாரம் செய்யும் அசோக்குமார் என்பவரின் மகள் மாலினி வெறும் பழச்சாறு மட்டுமே அருந்தி 200 மணி நேரம் பரதம் ஆடி ராப்பா புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். புதிய உலக சாதனை படைத்த மாணவிக்கு பரதநாட்டிய கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கேரள மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஏராளமான கோழிகள் அழிக்கப்பட்டன. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பண்ணைகளில் ஆய்வு செய்த ஆட்சியர் உரிமையாளர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். உதகையில் 150 வருடம் பழமை வாய்ந்த பவானீஸ்வரர் கோயில் திருவிழாவின் தேர் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. தேரை தோடர் பழங்குடியைச் சேர்ந்த ஆண்கள் வடம் பிடித்து மாரியம்மன் கோயில் வரை இழுத்து வந்தனர். இதையடுத்து அனைவரும் வட்டமாக நின்று ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்தவாறு தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடினர்.
ஆங்கில புத்தாண்டை தொடர்ந்து வார விடுமுறையை கொண்டாட மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் மலைச்சாலைகளில் நீண்ட வரிசையில் சுற்றுலா வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலின் பூமி பூஜையில் கலந்து கொண்ட தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். மேலும் அங்கு அமைய உள்ள மின்மயானத்தால் கோவில் புனிதம் கெட்டுவிடும் என்று கூறி தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.